வாஷிங்டன் சுந்தர டீம்ல கொண்டு வந்திருக்காங்க. அது எல்லாரும் எதிர்பார்த்தது தான். மெல்பர்ன்ல 2 ஸ்பின் இருந்தால் பெட்டர் அப்படின்னு தான் தோணித்து. அதனால வாஷிங்டன் சுந்தருக்கு எடுத்து வந்திருக்காங்க. பட் சுப்மான் கேல தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வந்தது ஒரு டிப்பிக்கல் இந்த டீம் மேனேஜ் இப்போ இருக்கிற டீம் மேனேஜ்மெண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் கம்பீர் அண்ட் இஸ் சப்போர்ட் ஸ்டாஃப் அண்ட் கேப்டன் உடைய டிப்பிக்கல் போல்டு கரேஜியஸ் அண்ட் அட்வென்ச்சரஸ் மூவ். ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் வந்து 5 ஸ்பெஷலிஸ்ட் பேட்ஸ்மேனை மட்டும் வச்சுட்டு மீதி 3 ஆல்ரவுண்டர்ஸை வச்சு ஆடுறதுங்கிறது பெரிய போல்டு மூவு. இது வந்து நம்ம டிபேட் பண்ணலாம், எப்படி வேணால் டிபேட் பண்ணலாம். கிளிக் ஆச்சுன்னா நல்லது தான், இந்தியாவுக்கு நல்லது. இந்தியாவுக்கு இப்போ இந்த மேட்சுக்கு நல்லது கூட இல்லை, லாங் டேர்மில் நல்லதாக போயிடும். ஒரு 2-3 ஆல்ரவுண்டர் அதை தைரியமே ஆடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ட்ரெண்டே செட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. அதை அந்த அந்த வழியாக பார்க்கச்சே இது வந்து பெரிய மூவ் தான். அது அந்த மூவ் எந்த அளவுக்கு சக்சீட் ஆகுங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய ரிஸ்கி மூவ். என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன், இட்ஸ் ரிஸ்கி மூவ்.